ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேமில் பார்க்க போகிறோம்னா கிரானைட் சாப்டர் 3ல் ஏதோ புதிய எஸ்கேப் விட்ருக்காங்களாமா. அது என்ன எஸ்கேப்பு? ஒரு வேளை ஃபோனில் விட்ருக்காங்களா வெறும் பிசியில் மட்டுமா? அஃபீஷியலாக ஒரு அப்டேட் விட்ருக்காங்க. அது ஃபோன்லையா இல்லை மொபைல்லையா? மொபைல்ன்ற ஃபோன் ஒன்று தானே. ஒரு வேளை பிசியில் விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இதில் அந்த அப்டேட் விட்ருக்காங்களா இல்லைன்னு தெரில. ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கேன். ஆனால் அஃபீஷியலாக அப்டேட் விட்ருக்காங்க இல்லையா? அது மொபைல் விட்ருக்காங்களா இல்லை பிசியில் விட்ருக்காங்களா? யாருக்கு தெரியும். ஒரு வேளை ஏபிகேல கூகுளே போய் ஏற்றணுமா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம நார்மலாக ப்ளே ஸ்டோரில் ஏற்றி விளையாட வந்திருக்கோம். சரி, ஓகே, பார்க்கலாம். இல்லைனா இருந்துச்சுன்னா அந்த எஸ்கேப் பண்ணலாம், இல்லைனா நம்ம நார்மலாக ஏதோ இது பண்ணி தப்பிச்சிடலாம். ஓகே கைஸ், வீடியோ பார்க்கறவங்களாம் மறக்காமல் எப்போயும் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே ஓகே. லாக் பென், ஓப்பன் த லாக் அண்ட் ஹோல்டு த பென். ஓகே ஓகே. தொற 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 தொற. எப்போ எவ்வளோ நேரங்க அது? இது ஐயோ ஏங்க, இந்த இடையில வேறு இந்த சென்சிட்டிவ் இந்த இது செட்டிங்ஸ் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பொறுமையாக திறந்தாச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. இங்கே இந்த எலும்பு இருக்கிறானா? ஓகே, இருக்கிறான். இப்போ வாங்க மேலே போகலாம். திறந்த உடனே டபாலில் இந்த தம்பி இந்த பக்கம் சொல்லிட்டு மண்டையில் அடித்தா என்ன ஆகும்? அதனால் அப்படிலாம் ஆகக்கூடாது. சரி, ஓகே, வாங்க திறந்துட்டு போகலாம். யார் இருக்கா? யாருமே இல்லை. இன்னும் யாருமே வெளியே இன்னும் மேலே இருந்து கூட இன்னும் யாருமே கீழே வரலையாட்டிருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம முதல்ல வெளியே போகலாம். அந்த புதுசாக ஏர் பலூன் எஸ்கேப்னு ஒன்று இருக்காங்கல்ல, அதுக்கே வந்து பயந்துட்டேங்க அம்சம். அந்த ஏர் பலூன் எஸ்கேப்க்கு வந்து இங்கே மேலெலாம் சில பல பாக்ஸஸ்லாம் இருக்கும். அந்த பாக்ஸஸில் எடுத்து தான் அந்த எஸ்கேப்பை பண்ண முடியும். ஸோ அந்த பாக்ஸ் தான் நான் இன்னும் தேடி இருக்கேன். ஆனால் எங்கேயுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு உள்ளங்க, எனக்கு தெரிஞ்சு ஃபோனில் இன்னும் அந்த அஃபீஷியலாக அப்டேட் உள்ளன்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ மேலே இங்கே சைடில் தான் இருக்கும், இந்த இடத்துல தான் இருக்கும் ஒரு பாக்ஸு. ஆனால் எங்கேயுமே காணோம். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். வேறு வழி இல்லை. இங்கே பாருங்க, இங்கே தான் சைடில் எங்கேயும் இருக்கும், ஆனால் இல்லை. ஓகே, வாங்க இதை திறந்துட்டு இப்போ அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வழக்கம் போல் வெப்பனுக்கு தான் அங்கே இருக்கும் கிச்சனில் எப்போயுமே. சரி, ஓகே, ஓப்பன் த டோர். யாரோ இருக்கீங்களா? இல்லை, வேலை யாருமே இல்லைங்க இந்த பக்கம். ஓகே, கதவை தர. இங்கே ஒன்றும் இல்லை. ஆஹா, வேஸ்ட்டுங்க, ஒன்றுமே இல்லை எதுவுமே. எங்கடா அது வெப்பனுக்கு இருக்கும்? புல்லட்ஸ் இருக்குது. புல்லட்ஸ் தப்படாது. மேலே வெப்பன் எடுக்கணும். ஏதோ இங்கே இருக்கே. டேக் இதே வெப்பன் கேக். ஓகே, இப்போ வெளியே போய் நம்ம கல்லை பொறுக்கணும். ஸோ அந்த கல்லை பொறுக்கிறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா ஒரு கல்லுமே காணும் இங்கே. அங்கே மினுக்குது ஒன்று பார்த்துட்டேன். இங்கே தீப்பெட்டி இங்கே இருக்குது. ஓகே, இங்கே ஒரு டேக் இந்த கல். ஸ்டோனு. ஸ்டோனாமா? நான் ஒரு மிகப்பெரிய கல் பொறுக்கி தெரியுமா நண்பர்களே? நம்மகிட்ட ஒரே ஒரு கல் தான் இருக்குது. இந்த ஒரு கல்லை வச்சு ஒரு இளநியை கூட அடிக்க முடியாது. ஓகே, இப்போ வாங்க நம்ம கல்லெல்லாம் தேடலாம். பொதுவாக இங்கே தான் நிறைய கல் கிடைக்கும். ஆனால் ஒரு கல் கூட காணுமே. டேய், என்னடா அது? காய்ஸ், ஒரு கல்லு கூட கீழே காணும் காய்ஸ். இங்கே பாருங்கள், ஏதோ கல் இருக்குது தான் பாருங்கள் நீங்களே. ஒரு கல் கூட காணும். சரி, வாங்க ஒரு ரவுண்ட் அடிப்போம் வீட்லேயே. ஆஹா, இங்கேருந்து யாரோ வந்துட்டு பாருங்க. முதல்ல இந்த கதவை சாத்திடலாம். ஓகே காய்ஸ், ஆனால் இன்னும் ஒரு வேளை எல்லா கண்ணையும் பொறிக்கிட்டாங்களாட்டிருக்கு. கிராணி கிராண்ட்பாவும் எல்லா கல்லையும் பொறுக்கி அவங்க வீட்டில் வச்சிட்டாங்களாட்டிருக்கு. ஏன்னா நானும் இவ்வளோ நேரமாக தெரியிருக்கேன், ஒரு கல்லு கூட பண்ண மாட்டேங்குது. இந்த பெட்டி வேறு எதுவுமே இல்லை. சரி, ஓகே, வாங்க இந்த இதை வெப்பனுக்கு கீழே போய் ஐயோ இவங்கடா இங்கே வரான் கிருக்கேன். பார்த்துட்டான். சொல்கிறாதே தம்பி, உனக்கு தைரியமான ஆளாக இருந்தால் சொல்கிறான். எங்கே சொல்கிறான் பார்த்தீங்களா கிருக்கேன். இவன் மாதிரி ஒரு நாட்டுக்கு 4 பேர் இருந்ததுனால தான் நம்ம நாடு இன்னும் உருப்படுது. ஓகே, ஒரு கிலோ கண்ணில் காணுமே. இதாண்டு இப்படி ஸ்டக் ஆகுது. சரி, ஓகே, அவன் வரட்டும். ஆஹா, சுட்டுற போகிறாடே தம்பி, சுற்றாதரா. பின்னாடி தான் ஃபாலோ பண்ணுறானா? இல்லை, வர சவுண்டு கேட்கல, நின்றுச்சு அவனுக்கு. சரி, ஓகேங்க, இப்போ வாங்க. எங்கடா ஒரு கல்லு கூட கல்ல இப்போலாம் பண்ணாதீங்களா? இதோட எத்தனை ஒரு 4-5 நிமிஷம் இருக்குமா? வா, கடைசியாக ஒரே ஒரு கல்லை காமிச்சிட்டாங்களா டேய். இந்த வெப்பன் கீயை கையில் வச்சு சலைஞ்சிட்டே இருக்கிறேன். நல்ல வேலை ஒரு 2 கல் இருக்குது. அங்கே ஒன்று பார்த்துட்டேன். நம்ம போனாடி கல் இடத்துல இந்த கல் எடுத்த இடத்துல தான் இந்த கல் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 3 கல் இருக்குது. ஓகே. இப்போ இந்த வெப்பன் கீக்கு வேலை வந்துருச்சு. கோ டு த அப். இப்போ அந்த கிழமை வந்து வெளியே சுற்றிட்டு இருப்பான். ஆனால் கிராணியை கண்ணிலே காணுமே. வந்தது நான் கிராணி பார்க்கவே இல்லை. ஏய் கிராணியை பார்க்கலன்னு சொன்னேன். உன்னையே தான் பார்த்து தான் இருக்கிறேன் அப்பப்போ. சரி, ஓகே, வாங்க. இப்போ யாருமே இல்லை. ஓகே காய்ஸ், ஃபைனலி வெப்பன் டேக் இட் த வெப்பன். இப்போ யார் பலியாளி? யாருப்பா? இங்கே தான் யாரோ பக்கத்தில் நடக்க சவுண்டு கேட்குது. யாருப்பா அது? ஹூ இஸ் தட்? கிராணியா கிராண்ட்பாவா? ஏங்க நம்ம பக்கத்தில் யாரும் நடக்கிறாங்க, அது நல்லா கேட்குது. யார்ரா அது? கிராண்ட்பாவா? வாங்க. இவன் கீழே தான் நடந்து எப்படா மேலே வந்தான்? இந்தா மண்டையில் வாங்கிக்கோ சாவு. ஓகே, இவன் தலையில் இறங்கி சுட்டாச்சு.
இப்போ அடுத்த இந்த கிராணி எங்கே? கிராணி எங்கே இருக்க? உனக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். முதல்ல இந்த கன் எடுத்துக்கலாம். ஓகே, வெயிட்டிங்லேயே வெறியாகுதுடா. ஓகே, இந்த பட்டன் அழுத்துற வெயிட் பண்ணுங்க. நம்ம கேட் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பட்டன் அழுத்தணும். அதுக்கு மேலே ஜெனரேட்டர் ஆன் பண்ணணும். அதுக்கு மேலே ஷெட் கீ கண்டுபிடிக்கணும். எப்பப்பாப்பா எத்தனை வேலை இருக்குது? இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிராணியை போட்டு தெரியணும். வாங்க சாவு இப்போ. ஓகே, இப்போ 2 பேர்த்தையும் பாடையில் ஏற்றியாச்சு. இன்னும் புதைக்கிறது ஒன்று தான் வேலை. இப்போ வாங்க புல்லட் லோட் பண்ணிட்டு மேலே போயிட்டா. மேலே எதுக்கு போகிறோம்? ஓகே, மேலெலாம் பார்த்தா வரல. வாங்க, இந்த கன்று இப்போ நம்ம கிட்ட இருக்குது தேவைப்படாது நம்மக்கிட்ட. இப்போ இந்த கன்று தூக்கி நம்மளால் சேஃப்டியான ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கலாம். எங்கே போடலாம்? சரி, ஓகே, இதை நம்ம இந்த கீழே போட்டுடலாம். இந்த இதுக்குள்ள என்ன இருக்குது? டெடி பார் இங்கே தான் இருக்கும். இங்கே தான் இருக்குது. இதை எடுத்து பார்க்கலாம். என்ன யாருமே வரல. சரி, ஓகே, வாங்க கீழே போட்டுறோம் அந்த கன்னை. அடா டேய், கன்னை தான்டா கீழே போட சொன்னேன். நீ இருக்கிற கீழே விழுந்த முட்டா பேர். டேய் சரி, ஓகே, இதெல்லாம் திறந்து பார்த்துடலாம். இதுக்குள்ளே எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெப்பன் கீ மட்டும் தான் இங்கே கிச்சனில் கிடைக்கும். எங்களை இப்படி குழப்புதே. சரி, ஓகேங்க, வாங்க இப்போ நம்ம மேலே போகலாம். நீ இப்போ தான் சாவடிச்சுக்க, நீ யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த ட்ரான் எனக்கு பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஐயோ, இந்த ஸ்லெண்ட்ரினா கதையை முதல்ல முடிச்சுடுங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸ்லெண்ட்ரினா எங்கே இருக்கும்? வெயிட் பண்ணுங்கள், முதல்ல இந்த கன்னை எடுத்துக்கலாம். கன்னை எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போய்ட்டு புல்லட் லோட் பண்ணுது. சரி, வெயிட் பண்ணுங்கள். முதல்ல ஐயோ, என்ன பண்ண அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கிறேன். ஃபேன் வேறு ஓடிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு வேர்க்குதுங்க. எவ்வளோ இருந்தால் நானும் வெறும் ரூம்லேயே உட்காந்துருக்குது. வேர்க்க தான் செய்யும். ஸோ அதனால் அதை வெளி வாய்ஸாக அதிகமாக கேட்கும். எல்லாம் வச்சுருக்காதீங்க. நான் பேச நான் தெளிவாக கேட்கும். ஓகேவா? ஓகே காய்ஸ், இன்னும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க தானே? அப்போ இருக்கிற கண்ணத்தை சுற்றி இருக்கிற கிறுக்கனாட்டம். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம கீழே போகலாம். இன்னும் நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் கூட சேமிக்கவே இல்லை. இப்போ வாங்க நம்ம கீழே போய்ட்டு இந்த கிளாஸை உடச்சி வந்துடலாம். மொதல் வேலையை அதை செய்யலாம். முதல்ல கீழே போ கீழே யாரும் வந்துடக்கூடாதுப்பா தம்பி. குறுக்கால குப்பலாரி வந்துடாத மாதிரி கீழே யாரும் வந்துடக்கூடாது தம்பி. யாரும் இல்லைப்பா. இல்லை, ஆனால் ஒருத்தன் இருப்பான், இரும்ப மாட்டேன். அவன் நம்ம அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போனால் தான் வருவான். இதனால் இந்த பக்கம் போக முடியல. இப்படி ஏறி போகிறானே, இவன் பேண்ட்டு கிழிஞ்சிச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? ஏங்க ஒரு ஃபியூஸு. இது டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள். இந்த பொருள் இல்லை என்றால் டோர் எஸ்கேப் பண்ண முடியாது. இந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டு 4 திருவுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பொருளும் கிடச்சிச்சுங்க. அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, ஃபியூஸு, அதை போய் மேலே போயிட்டு ஒரு திருவணும். திருவுனா அது ஒரு கேட் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரூவை வச்சு அந்த ஸ்க்ரூனே மேலே வருது ஃபியூஸை மாட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஜென்ரேட்டர் ரூம் இருக்குல்ல, ஜென்ரேட்டர் ரூம் செட் ரூமு. அந்த செட் கீ தேவைப்படும். அதுக்கு மேலே செட் கீ தரணும். ஸோ இப்போ இது ரெண்டுமே வேஸ்ட்டுன்னா வேஸ்ட்டு கிடையாது, இப்போதைக்கு தேவைப்படாது. ஓகேவா? அதனால் இந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு கீழே இந்த மற்ற வேலையெல்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ சத்தத்தை வேறு போட்டுவிட்டேன். கன்ஃபார்ம் யாரும் நடந்து வர சத்தம் கேட்குது. ஆனால் கிராண்ட்பா வந்தால் தெரில. யாருப்பா அதே? அம்பே, யாருப்பா அதே? மேலே வரலாமா? ஓகே, வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஏன்னா இது யாரும் நடக்கிற மாதிரி இருக்குதா? நான் எங்கே பக்கத்தில் நடக்கிறாங்களா தூரத்தில் நடக்கிறாங்களா தெரில. இங்கே சாவே எங்கே இப்படி ஸ்டைலாக போயிட்டுருக்குறா? எங்கே நம்ம ஆள் இங்கே உன் ஆள் அங்கே சாமியார். ஒரு பேர்லாம் சாமியார் தானே ஒரு பேர். மொட்டை சாமியார். தலைவரே, எங்கேப்பா இருக்கீங்க? எங்கே இருப்பார்? காணும் ஆளை. சிங்காரம் எங்கே இருக்கீங்க? சிங்காரம் புல்லட் இல்லாமல் போனால் நம்மளுக்கு சிங்கி அடிச்சு விட்ருவாங்க. சிங்காரம் ஏய், என்னடா அது பூமிக்குள்ள இருக்குது? அதோட அரை உடம்பு பூமிக்குள்ள இருந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம புல்லட் எல்லாம் போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளுக்கு பாலை ஏற்றிருப்பாங்க. சரி, நல்ல வேலை இங்கே கார் புல்லட்டுக்கு பார்த்துட்டான். ஏய், ஐயோ, இன்னத்துக்கு மிஸ் ஆயிடுச்சுங்க டப்புன்னு புல்லட்டு. சரி, ஓகே, 2 பேர்த்தையும் மறுபடியும் பாலை ஏற்றியாச்சு. இப்போ வாங்க நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் படப்படன்னு முடிச்சிடலாம். பண்ண வேண்டிய வேலைனா இவங்களை அடக்க பண்ணுற வேலை தான். இந்த கன்னை முதல்ல உள்ளத்துக்கு போட்டு நல்லா சேஃப்டியாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கிறுக்குப்பா எந்திரிச்சானா எடுத்துடுவான் கண்ணை. ஸோ அதனாலே பயமாக இருக்குப்பா. சரி, ஓகே காய்ஸ், இதுக்கு மேலே நான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப தொண்டை இருக்குது. அதனால் இதுக்கு மேலே வாய்ஸ் கொடுத்தேன்னா தொண்டைக்கே செத்துடுவேன். ஸோ அதனால் நல்லா பாட்டாக போடுறேன். அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ முடியும் போது வேணால் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஓகே காய்ஸ், பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது டியூன். ஸோ காய்ஸ், எப்படி இருந்துச்சு என்னோடய பாட்டு? சும்மா சொன்னேங்க, பேசாமலாம் இருக்க மாட்டேன், பேசுவேன். அதெல்லாம் சும்மா பயம் காட்டு தான். ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ அது கீழே போட்டு மேலே போய்ட்டு திரும்ப கீழே போய் இந்த பிளாங்க்கு தந்துடலாம். கீழே இங்கே பிளாங்க் தான் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ. ஏன்னா நம்ம இங்கேருந்து செக் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே பிளாங்க் தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேம் பிளேனால பிளாங்க் தான் அங்கே இருக்கும்.
நல்லாவே தெரியும். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி அப்புறம் அங்கேருந்து போடுறேன். ஓகே கைஸ், ஒரு வேளை ஃபைனலி இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போப்பா தம்பி, கீழே விழுந்துடாம போ. என்ன இருக்குது? பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜ் வீல். இதுதான் ரொம்ப தேவைப்படும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் தான். இதை போய் அங்கே போய் ஒரு கீழே பாலத்தில் மாட்டினா தான் இந்த பாலத்தை பிடிச்சி கீழே இறக்க முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி கீழே யாரும் நடக்கிற சுத்தம் கேட்குது. யாரோ இருக்காங்களா? நம்மக்கிட்ட சேஃப்டிக்கு இப்போ 3 கல் இருக்குது. ஆனால் இப்போ இந்த 3 கல்லை யூஸ் பண்ண வேணாம். இதை தூக்கிட்டு இந்த பிரிட்ஜை தூக்கிட்டு மேலே போய் போட்டுடலாம். சரி, பிரிட்ஜுங்கிற பேர் வீலு. இங்கேருந்து கீழே போட்டுடலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த காக்கா கிட்ட இருக்குது. ஆடப்பா, காக்கா கிட்ட செட்கி இருக்குதா? சூப்பர். ஓகே, இது தேவைப்படும். இங்கே போட்டுடலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த உண்டிக்கோல் வச்சாச்சு இந்த காக்கா சாவாது. அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா ஏதோ ஒன்று பண்ணலாம். சரி, ஓகே வாங்க, இப்போ நம்ம கீழே போகலாம். கீழ் நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே காய்ஸ், கீழே யாரும் எந்திருக்கூடாது. தம்பி கடவுளே, வரும்போது சத்தத்தை போட்டு தான் வந்தேன். ஆனால் யாருமே இருக்கக்கூடாது. இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை. ஓகே வாங்க, இப்போ நம்ம கீழே போகலாம். உண்டிகோல் இங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே யாரும் இருக்காங்களா? யாருமே இல்லை. ஓகே, டேக் த உண்டிகோல். சரி, ஸ்லிங் சாராய். இதை வேற கரும பயத்தை டப்பு டப்புன்னு வந்து பயப்படுதுங்க. ஒரு மாதிரி ஆகுது. சரி, ஓகே, அதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்காகுது. இங்கே எதுவும் இல்லை, இங்கே காய்ந்தான் இருக்கும் இருந்தால். இப்போ வாங்க நம்ம கீழே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சத்தத்தை போட்டுவிட்டு வர வச்சு மண்டையிலே, அதாவது வர வச்சு பிரசாதம் கொடுக்குற மாதிரி வர வச்சு மண்டையிலே கல்லை கொடுக்கணும். ஓகே ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரெடி ரெடி ரெடி. யாராவது வர சவுண்டு கேட்குது. யாருப்பா அதே? வாங்க வாங்க. இப்போ பாருங்க, மண்டையில் சொட்டையில் கட்ட ரெடி. ப்ளே கிரவுண்டில் ஒரு ரெடியை போட்டு இப்போ எங்கே நம்ம அண்ணன் இங்கே கடவுள் வாங்க, கடவுள் உங்களுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். வாங்க 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 வாங்க. உள்ளாரி இருக்கிறாரா இல்லை எங்கே இருக்கிறாரு? பாத்ரூம்லேயே கக்கா போயிருக்கு. யாராடி சை, அவன் கக்கா போகிறது நாளைக்கு பார்க்கணும். எங்கே தலைவரை காணும் இல்லையா? தலைவா, ஓ இங்கே வரீங்களா? எங்க கையில் கன்று உடந்துருக்கான் பார்த்தீங்களா? எடுத்துட்டான். கார் டிக்கே திறந்து எடுத்துட்டான்ட்ருக்கு. இதுக்கு தாங்க இவனெல்லாம் நம்பவே கூடாது. எப்போ இந்த கன்று மாதிரி நல்லா சேஃப்டியான இடத்துல நல்லா போட்டு போகணும். திரும்ப அந்த கார் டிக்கியில் நல்லா போட்டு போகலாம். வெயிட் பண்ணுங்கள். நல்லா உள்ளத்தளி வெளியே தெரியாத மாதிரி போட்டு போகலாம். முதல்ல இந்த பிரிட்ஜ் எடுத்துகிட்டு திருவிடலாம். அவ்வளோதான். முக்கால்வாசி இது முடிஞ்சு. இன்னும் ஜென்ரேட்டர் செட்கி மேலே தான் இருக்குது. செட்கி வந்து அப்புறமா எடுத்துக்கலாம். முதல்ல இந்த இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் போட்டு ஃபியூஸை போட்டு நல்லா திருவிடலாம். ஓகே வாங்க, மேலே போகலாம். கோ கோ கோ, லெட்ஸ் கோ. யாரும் வந்துடக்கூடாது. எங்கே அதுக்குள்ளே மறைஞ்சிட்டான் பைத்தியக்காரன். 2 பேர் இப்போ மறைஞ்சிட்டாங்க. 2 பேர் எங்கேருந்து வேணால் அட்டாக் பண்ணலாம். ஸோ எப்பயுமே ரெடியாக இருக்கணும். ஓகே, இடத்துக்கு வந்தாச்சு. லெட்ஸ்ட்டு சொருவு. இந்த பட்டன் ஆன் பண்ணணும்னா அதுக்கு மேலே எலக்ட்ரிசிட்டி வேணும். ஓ, இப்போ போய் அதை போய் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப போய் மேலே போடணும். செட்கி அதுக்கு மேலே கன்னை போய் எடுத்துருந்தணும். ஸ்லிங் ஸ்டார்ட்டில் அடித்தா அந்த காக்கா சாவாது. இப்போ நம்ம எங்கே போனோம்? கன்னை எங்கே போட்டேன்? கீழே போட்டேன். சரி, ஓகே வாங்க, இப்போ நம்ம கீழே போகலாம். கீழே தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நான் எதுக்கு கீழே போகிறேன்? இங்கே தான் ஜென்ரேட்டர். க்ரோபார் எடுத்து வந்துக்கலாம். க்ரோபார் எடுத்து வந்து நம்ம மேலே போயிட்டு அங்கே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை திறந்துடலாம். ஓகே, டேக் இட் த க்ரோபார். அதுக்கு மேலே யாரோ வந்திருக்காங்களா? வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஏன் பாஸ் பண்ணேன்னா, அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு போட்டு உள்ளார பார்த்தா தேங்காய் இருக்குது. இந்த தேங்காய் எதுக்கு? ஒன்றுத்துக்கு உதவாது. இந்த தேங்காய்க்குள்ளே தான் காயின் இருக்கும். ஸோ அதை மறந்துட்டு இந்த க்ரோபார் போய் தேவையில்லாமல் இது வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அந்த இது இருக்குல்ல, ஷெட்கி வந்து மேலே தான் நம்ம பார்த்தோம். ஆமாம், காக்கிட்டு தான் பார்த்தோம். அதுக்கு மேலே இந்த ஸ்டோன் இது போயிடலாம். ஏன்னா இப்போ எல்லாம் 2 பேரும் அலைவாயிருப்பானுங்க. ஸோ இந்த ஸ்டோன் எப்போயுமே ரெடியாக வச்சுக்கணும். கன்று இந்த மாதிரி ஓப்பன்லேருந்து தான் எடுத்துடுவான் பைத்துக்க. கன்று இப்போ புல்லட்டு. ஆமாம் ஆமாம், அந்த காக்காவை சாவடிக்கிறதுக்கு இந்த உண்டிக்குள்ளே பத்தாது. நம்ம காக்கா தான் இந்த கன்னை தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ யாருப்பா அது? நம்ம கீழே வர புல்லட் இல்லை. யாரும் குறுக்கால வந்துடாதீங்கப்பா. வந்துடாந்திரிக்கப்பான்னு சொன்னால் வந்துட்டான். இவன் நல்லா வச்சு என்ன பண்ணுறது? ஓகே வாங்க, ஸ்லிங்ஸாக டக்குன்னு எடு ஓடு அப்பா. அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு. வா வா வா, இப்போ வா. கரெக்டாக உனக்கு சொட்டை எடி. ஆஹா, எங்க நெஞ்சில் தான் கிடச்சிட்டேன். இப்போ மயக்கத்தில் தான் இருப்பான். இப்போ வேறு கல் வேறு தேடணும். கல் வேறு இப்போ எங்கே இருக்குன்னு இல்லை. இதுக்கு தான் நான் சொன்னேன்ல, எப்பயுமே 2 மேக்ஸிமம் 2 கலாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படியே 2 கல் எடுத்துட்டேன். ஐயோ, இந்த ஸ்லெண்ட்ரி நான் வேறுங்க கருமும். ஓகே, எப்பயுமே 2 கல் எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், எப்படி தூரத்தில் இந்த மண்டையில் கரெக்டாக குறிச்சு அடித்தோமா? எப்படி ஹெட் ஷாட். வாங்க, இந்த கன்னை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போய்ட்டு புல்லட் எங்கே இருக்கும்? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தானே. இங்கே ஒன்று இருக்கும். இங்கே 2 புல்லட் இருக்கும் இந்த ரூம்குள்ளார. ஓகே வாங்க, இப்போ நம்ம போய் இந்த புல்லட் எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டு அந்த மேலே அந்த காக்காவை போட்டு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த ஷெட்கி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ.
கிழவனை பொறுத்தட்டேன் அந்த கிழவி எங்கே இருக்குன்னு தெரியல. மேலே இருந்துருக்கூடாது. மேலே இருந்துச்சுன்னா ஒரே அடி தான். சரி ஓகே, மேலே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் இல்லை, ஏன்னா இங்கே நடக்கிற சவுண்டே கேட்கல. இப்போ வாங்க நம்ம காக்காவை போட்டு தள்ளிட்டு அதுக்கு இருந்த செட்கி எடுத்துகிட்டு இங்கேருந்து வானத்துலேருந்து கீழே தூக்கி போட்டுடலாம். ஓகே, இந்த வாங்கிக்கோ. ஓகே, செட்கி தூக்கி நம்ம கீழே போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. உருண்டு போ. ஏய், உள்ளே வந்துடாத. அப்பா ஓகே, இப்போ வாங்க நம்ம கீழே போகலாம். அந்த கன்று போய் உள்ளே விழுந்துருச்சு. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தேவைப்படாது நம்ம கன்று. ஓகே வாங்க, இப்போ நம்ம கீழே போகலாம். லெட்ஸ் கோ. கீழே யாரும் வந்துடக்கூடாது தம்பி. கிராணி வந்துடாத எதிரில் வந்து நம்ம கதையை நான் முடிச்சிடுவேன். இந்த கள்ளத்துக்கு மண்டையில் பட்டு கண்ணை உடைக்கலாம். ஓகே, ஒரு வேளை கீழே வந்துட்டேங்கிறது. செட்கி டேக்கெட் அவ்வளோ. இதுக்கப்புறம் சிம்பிள் தான். வாங்க இந்த செட்கியை போட்டு செட்கியை தூக்கி இந்த திறந்துட்டு இப்போ இந்த செட்கியை தூக்கி ஓடையில வீசிடலாம். தேவைப்படாது. நானும் 15 நிமிஷமாக 16 நிமிஷமாக வாய்ஸ் கொடுத்துருக்குறேன். ஆனால் நீங்கள் ஒரு லைக் கூட லைக் போட்டிருக்க மாட்டேங்குது, நல்லாவே தெரியும். ஸோ லைக் போடாதீங்களா, இப்போ லைக் போடுங்க. ஓகே கேபிள். எப்பா கேபிள் ஒயர் தூக்கிது அதில் போட்டு ஜென்ரேட் ஆன் பண்ணிட்டு திரும்பவே மேலே போய் பட்டன் அழுத்துருமாடா. ஸோ சலுப்புடா. சரி போடு மாட்டு அமுத்து. இப்போ மேலே போய்ட்டு சலுப்பாக இருக்குங்க. வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப லேட் ஆகுங்க, அதனால தான். ஓகேவா, மனசு எடுத்துக்காதீங்க. ஓகே, ஒரு வழியாக மேலே வந்து அது போட்டுட்டேன், பட்டனும் ஆன் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், ஃபைனலாக எஸ்கே பார்க்க போகிறேன். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ என்னோடய கேம் பிளே எப்படி இருந்துச்சு, பங்கமாக இருந்துச்சா, மாசாக இருந்திருக்குமே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பயங்கரமான கொடூரமான வீடியோவோட திரும்ப உங்களை சத்துக்கிறேன். அப்புறம் பிக் பாஸ் 7 சீசன் 10 வேறு ஆரம்பிக்க போகுது. அதை பற்றி அதெல்லாம் பார்ப்பீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நீங்கள் பார்ப்பீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ட்ரன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே கைஸ், ஃபைனலி ஐ எஸ்கேப் த கிராணி வீஸ். கிராணி வீடு, ஹவுஸும் வீடு சேர்ந்தால் வீஸ் எப்படி பங்கமாக இருக்கா? ஓகே, ஓப்பன் த டோர் அண்டு டாட்டா குட் பாய். பாருங்கடா பாருங்கள், அடுத்த இந்த மாதிரி மாட்டன் அடுத்த வாட்டி மட்டும் இங்கே வருவோன்னு நினைக்காதீங்க, கனவு காணாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.